வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே, எப்படி இருக்கீங்க? அதாவது சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி பேசினால் அது பாஜகவுக்கு பிடிக்காது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ பாஜகவை எதிர்த்து பேசுகிற ஒரே கட்சி திமுக தான். ஏன்னா அதுல வந்து மிகப்பெரிய ஒரு தர்மத்தை சொல்லி இருக்கிறது. சனாதன தர்மம் என்றால் என்ன? கடவுள் பக்தியை தாண்டி உடனே சனாதனத்தை பற்றி பேசினா இந்துக்களை பற்றி பேசுறோம் அப்படின்னு. தமிழர்கள் இந்துக்களே கிடையாதுப்பா. இது என்ன புது விஷயமா இருக்கு? 1500 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் எல்லாம் யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, தமிழர்களில் பெரும்பாலோர் சமண மதத்தை தழுவி இருந்தனர். வெறும் பியூர் வெஜிடேரியனா இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பெரிய கதை. நீங்க சொல்லணும் அப்படின்னா ஏகப்பட்ட விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கும். சமண சமண மதத்தை தழுவியவர்களை கழுவேற்றம் செய்தனர். ஆயிரக்கணக்கான தமிழ் மக்களை வந்து கழுவேற்றிய வரலாறுலாம் இருக்கு. புரியுதுங்களா? அது சேர நாட்டில் நடந்தது, சோழ நாட்டில் நடந்தது, பாண்டிய நாட்டிலும் நடந்தது, எல்லா நாட்டிலும் நடந்ததுங்க. பட் அதெல்லாம் தாண்டி சனாதனம் என்றால் என்ன? ஏன் வந்து நமக்கு சனாதனத்தை நாம் எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது தான். இந்து மதத்தை எதிர்க்க வேண்டும் தான். இந்து மதமே, அதாவது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தமிழனும் இந்துவே கிடையாது. அதுதான் உண்மை. அந்த உண்மையையும் மூடி மறைச்சிக்கிட்டு இருக்காங்களே, என்ன பண்றது? ஸோ இதை பற்றி விரிவாகவே பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அதே போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நபருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம விபூதி குங்குமம்லாம் வச்சுட்டு சனாதனத்தை எதிர்த்து பேசுகிறேன். அதாவது கடவுள் பக்தி என்பது வேறு, சனாதன தர்மம்ங்கிறது உங்களை இழிவுபடுத்துகிறது அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமான ஒரு விஷயம். அதே போல பெரியாரியம் பற்றி பேசுவது அப்படின்னா நாம் சமூக நீதியை பற்றி பேசுகிறோம். எல்லா மக்களையும் சரிவு சமமாக நடத்த வேண்டும் என்று பேசுகிறோம். அதைத்தான் இவர்கள் வந்து எதிர்க்கிறார்கள். சனாதனம் என்றால் என்ன? 4 வர்ணாசிரமத்தை கொண்டதுதான் சனாதன தர்மம். அது ஒரு காலத்தில் பார்ப்பனர்களே வந்து நான்வெஜ் சாப்பிட்டாங்க, புலால் உண்றார்கள் அப்படிங்கிறது ஒரு வரலாறு. அது வேதங்கள்லயே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னா யாகம் வளர்க்கும் போது அதுல அந்த இதை சுட்டு சாப்பிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் வரலாறு உண்டு. ஆனால் சமணர்களும் பௌத்தர்களும் 2000 வருடங்களாக வந்து அவங்க எதுவும் சாப்பிட்றது கிடையாது, அவங்களோட தர்மம் வேற அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்கு. அதே போல இந்து மதம் அப்படிங்கிறது ஒரே மதம் கிடையாது. இதுல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. அதாவது விநாயகர் எங்கேருந்து வந்தாருன்னா ஆசீவகம் அப்படிங்கிற ஒரு இதுல இருந்து வந்தார். சரி, இந்த சமஸ்கிருதம் எந்த மொழியில இருந்து வந்தது? சமஸ்கிருதம் தானே சனாதனத்தோட ஊன்றுகோல். வேதம் அந்த மொழியில் எழுதப்பட்டதா அப்படின்னு கேட்டா அது ஏகப்பட்ட கேள்விகள் இருக்கு. ஸோ வேத நூல்களே அங்கிருந்து இல்லை. சமஸ்கிருதமும் ஹிந்தியும் ஒரு 1500 வருஷ வரலாறு தான். அதுக்கு சமஸ்கிருதம் 2000 வருஷம் இருக்கும். ஆனா ஹிந்தி வந்து 1500 வருஷமா தான் இருக்கு. இப்போ ஹிந்தியோட பூர்வீகம் எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அரபிக், உருது போன்ற மொழிகள்ல இருந்து வந்த வார்த்தைகள். அவங்க அது ரெண்டு காம்பினேஷன். இப்ப தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எப்படி இருக்கும் அதே மாதிரி அங்கிருந்து வந்த மொழி அது. அதே போல சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட தமிழ் கலந்து மற்றும் மற்ற மொழிகளும் கலந்த ஒரு மொழிதான் சமஸ்கிருதம். சமஸ்கிருதம் தான் வந்து ஆதி மொழி அப்படின்னு சொல்லி ஒரு புரபகண்டா பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சிலர். அதுவுமே தவறு. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. சமஸ்கிருதம் முதலில் வந்ததா, தமிழ் முதலில் வந்ததுன்னா தமிழுக்கு 10,000 வருடங்கள் வரைக்கும் அதற்கு வந்து ஹிஸ்டரி இருக்கு. ஆனால் சமஸ்கிருதம் இருக்கா என்றால் இல்லை. இன்னைக்கு நம்ம மதுரைக்கு பக்கத்துல ஒரு இது பண்ணிருக்கோம், என்ன ஒரு இது, அந்த மாதிரி ஒரு நமக்கு கிடைத்த விஷயங்களை நம்ம வந்து நிறைய வரலாற்று புதினங்களாக வச்சிருக்கோம். ஒண்ணும் இல்ல, முருகன் அப்படிங்கிற கடவுள் இருக்கு இல்லையா? அந்த முருகன் கடவுள் அப்படிங்கிறது வந்து நம்முடைய முன்னோர்கள், அது முன்னோர்களுடைய வழிபாட்டில் உருவான கடவுள். சிவனும் அப்படித்தான். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னா, அதாவது இந்து மதங்கள்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? அப்போ வந்து தனித்தனி மதங்களாக இருந்தது. சைவம், வைணவம், முருகப்பெருமானை கடவுளாக கொண்ட ஒரு இது, இயற்கையை கடவுளாக கொண்ட ஒரு மதம் அப்படின்னு ஏகப்பட்ட மதங்கள் இங்கே இருக்கிறது. அதையெல்லாம் வச்சுதான் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விநாயகர் என்ற சிலை வடிவம் இருக்கு இல்லையா? அந்த சிலை வடிவம் ஆசீவகம்னு ஒரு மதம் இருந்தது. அந்த மதம் இப்ப இல்லவே இல்லை. ஏன்னா விநாயகர் தான் இந்து கடவுள் ஆகிட்டாங்களே. அந்த விநாயகருக்கும் சிவபெருமானுக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க வட இந்தியாவில போய் முருகப்பெருமான் வந்து சிவனோட பையன் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒத்துக்கவே மாட்டாங்க. இவர்தான் வந்து ஐயப்பன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதுக்கு இதுக்குமே சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வரலாற்று புதினங்கள்ல முரண்பாடுகள் இருக்கும் வேற வேற இடங்கள்ல. நீங்க ராமாயணம் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 300 கதைகள், வித்தியாசமான கதைகள் இருக்கு. ராமாயணம், மகாபாரதத்துக்கு நீங்க ஒண்ணும் இல்லை, இங்க இருந்து இந்தோனேஷியா போனீங்கன்னா அங்க ஒரு ராமாயணம் இருக்கு, அது வேற மாதிரி இருக்கும்.
ஏன் நம்ம தாய்லாந்துல ஒரு கதை இருக்கு, அது வேற கதை இருக்கு. ஸோ அங்கும் இந்துக்கள் இருக்காங்க, அந்த கடவுள்கள் இருக்காங்க, கோவில் வழிபாடுகள் இருக்கு, எல்லாமே வேறு மாதிரியாக இருக்கும். ஸோ இப்படி ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. நம்முடைய இந்து மதம் அப்படிங்கிறது வந்து இந்து மதம் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது. அது பல பிரிவுகள் இருக்கு. அதே போல தமிழர்களுக்கு ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னா குலதெய்வ வழிபாடு தான் இருந்தது. குலதெய்வ வழிபாடு ஒரு பக்கம், முருக வழிபாடு ஒரு பக்கம், சூரிய வழிபாடு ஒரு பக்கம், இயற்கை வழிபாடு ஒரு பக்கம், முன்னோர்கள் வழிபாடு ஒரு பக்கம், இப்படிதான் இருந்தாங்க. நமது தொல்காப்பியம் போன்ற நூல்கள்லாம் எடுத்தீங்கன்னா அந்த வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வேற மாதிரி இருக்கும். ஸோ இப்படி நம்ம நிறைய விஷயங்கள்ல வந்து மாறுபட்டு இருக்கோம். இப்போ கீழடியில நான் சொன்ன மாதிரி கீழடியில வந்து ஏதாவது சிவன் சிலை கிடைச்சதா, விநாயகர் சிலை கிடைச்சதா அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஏன்னா அங்கு இருந்த நாகரிகமே வேற. நம்முடைய வழிபாடு அப்படிங்கிறது வந்து 4 கல்லை வச்சு குலதெய்வ வழிபாடு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் நாம் சொல்ல வேண்டி இருக்கிறது. ஸோ சனாதனம் அப்படிங்கிறது நம்ம வர்ணாசிரமங்கள் மூலமாக ஒரு 4 விஷயங்களை சொல்றாங்க. தலையிலேருந்து பிறந்தவன், இங்கேருந்து பிறந்தவன், வயிற்றுலேருந்து பிறந்தவன், காலிலேருந்து பிறந்தவன் அப்படின்னு ஒரு வரலாறு சொல்றாங்க. அதுல நம்ம கீழ்த்தரப்படுத்துகிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, நீ வந்து தலையிலிருந்து பிறந்தவனா அப்படின்னு கேட்குறாங்க. தலையிலேருந்து பிறக்க முடியுமா ஒரு மனுஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. அதாவது பிரம்மனோட தலையிலேருந்து பிறந்தவங்க அப்படின்லாம் அந்த கதையை கட்டுக்கதையாக்கி ஒரு விஷயத்த சொல்றாங்க. இதுக்கெல்லாம் ஆதாரங்கள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதாரங்கள்லாம் கிடையாதுங்க. அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கணும், அவ்வளவுதான். ஒரு 1500 வருடங்களுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு 1800 வருஷம் நினைக்கிறேன், 2ஆம் நூற்றாண்டுகள்லயே அது வந்தாச்சு. வருஷத்துக்கு முன்னாடி ஆரியர்கள் வந்து இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சாங்க. கைபர் போலன் கணவாய் வழியாக வந்தார்கள் அப்படின்னு 1200 வருஷத்துக்கு முன்னாடி கூட 3000 வருஷம் கூட இருக்கலாம். பட் அது அவர்கள் வந்த பிறகு இவர்களுக்கு எந்த வேலையுமே கிடையாது, தெரியாது. இவங்க என்ன பண்ணாங்க, கோவில் அப்படின்ற ஒரு விஷயத்தை உருவாக்கி எல்லா மன்னர்களையும் கோவில் கட்ட வச்சு, நீங்க இதை பண்ணா புண்ணியம், அதை பண்ணா புண்ணியம், இதை நீ பண்ண, இந்த யாகம் பண்ணா உனக்கு குழந்தை பிறக்கும், இந்த யாகம் பண்ணா நீ வந்து உன்னுடைய அரசாட்சி திடப்படுத்தி கொள்ள, ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லி குழப்பி கன்ஃபியூஸ் பண்ணி அதுல பெரிய வரலாற்று சம்பவத்தை பண்ணி இவர்கள் நாங்க தான் இறைவனுடைய நேரடி விசுவாசிகள் அப்படிங்கிறப்ப நாங்க தான் வந்து கருவறைக்குள்ள போனோம், வேற யாரும் போனா அது தீட்டு பாவம் அப்படிங்கிறாங்க. ஆனால் அந்த கற்சிலையை உருவாக்கியவன் கீழ் சாதியை கொண்டவன். அந்த கற்சிலை கொண்டு போய் அங்க வச்ச வரைக்கும், பிரதிஷ்டை பண்ற வரைக்கும் அவனுடைய உதவி தேவை. அவ்வளவு பெரிய பாறாங்கல் எல்லாம் அவங்களால தூக்க முடியாது. அதெல்லாம் அவன் கொண்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, கழுவி அபிஷேகம் எல்லாம் பண்ண உடனே அது புண்ணியமாகி விடுகிறது. அதுக்கப்புறம் வேற யாரும் அங்க உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறாங்க. சோழர் காலத்தில் தஞ்சாவூர்ல ஒரு கோவில் கட்டிருக்காங்க. அந்த சிவனை பார்த்தீங்க அப்படின்னா அது எவ்வளவு ஹைட்டா இருக்கு. அதை பார்ப்பனர்கள் மட்டுமே கொண்டு போய் வச்சிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. அந்த சிலை செய்தவர்கள் மற்றும் யாரெல்லாம் தூக்க முடியுமோ அவங்க தூக்கிட்டு போய் வச்சிருப்பாங்க. ஸோ அவர்கள் எல்லாம் அப்போ உள்ள போகலாம், ஆனா அதுக்கு பிறகு உள்ள போகக்கூடாது அப்படிங்கிறது அந்த கண்டிஷனு. ஸோ இப்படி சனாதன தர்மம் அப்படிங்கிறது வந்து நம்மை ஒதுக்கி வைப்பது அப்படிங்கிறது தான். இப்ப நீங்க கிறிஸ்தவர்கள் இருக்காங்க அப்படின்னா பாதிரியார்கள் அந்த பைபிளை படிச்சு இதெல்லாம் கத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவர்கள் வந்து பாதிரியார் ஆகலாம் அப்படிங்கிறது. இப்போ நீங்க ஒரு கருவறைக்குள் சென்று நீங்க மந்திரம் ஓத வேண்டும் அப்படின்னா சமஸ்கிருதம் கத்துக்கணும். சமஸ்கிருதம் கத்துக்கிட்ட கீழ் சாதியினராக இருந்தால் அதுவும் போக முடியாது, அது உயர் சாதியினர் மட்டும்தான் போகலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கு இல்லையா. அதெல்லாம் ஒரு மகா மட்டமான அரசியல். இது இப்ப இல்ல, 2000 வருஷமா நடக்குது. 2000 வருஷமா இதுதான் பண்ணிட்டு இருக்காங்க. மன்னர்களை ஏமாற்றினார்கள், இப்போது எல்லோரையும் ஏமாற்ற பார்க்கிறார்கள். அதைத்தான் பெரியார் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பார். அதாவது உங்களை ஏமாற்றுவதற்காக நீங்க வந்து இதை பண்ணீங்கன்னா பாவம்னு சொல்லுவான், ஆனா அதை செஞ்சுட்டு இருப்பான். நீங்க உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா, ஆடி மாதத்திலையும் மார்கழி மாசத்திலையும் திருமணம் செய்யக்கூடாது, புரட்டாசி மாசத்துலயும் திருமணங்கள் செய்யக்கூடாதுன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க தான் திருமணம் பண்ணுவாங்க. ஆடி மாசத்துல பார்ப்பனர்களோட திருமணம் நடக்கும். இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் முரண்பாடுகள் இருக்குங்க. அது என்ன அப்படின்னா அந்த மாதங்களை ஒதுக்கி அந்த மாதங்கள் யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க, வேற எந்த வேலையும் இருக்காது. மற்ற முகூர்த்த நாட்கள்ல அவங்களுக்கு வேலை இருக்கும் இல்லையா, அதனால அதை இப்படிலாம் மாற்றிருக்காரு. நிறைய உதாரணங்கள் சொல்ல முடியுங்க. நீங்க அந்த 60 வருடங்கள் இருக்கு இல்லையா, தமிழ் வருடங்கள் இருக்கு இல்லையா, அதையே வந்து சமஸ்கிருதத்தில் தான் வச்சிருக்காங்க. அது தமிழோட பேர்களும் இருக்கிறது. இவ எல்லாத்தையும் நம்ம மேல திணிக்கப்பட்டது. இது எல்லாமே அதை திணிச்சுதான் நம்மள உண்மை எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க. அதைத்தான் அடிக்கடி உதயநிதி சொல்லுகிறார், நாம் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றது கோவில் கருவறைகளிலிருந்து இது ஆரம்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது. கோவிலுக்கு அதுதான் வந்து நிறைய விஷயங்களை கலைஞர் கொண்டு வந்தார். நம்ம இன்னும் நிறைய தூரம் அதுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. நிச்சயமாக இப்ப உதயநிதி சொல்ற மாதிரி
நாம் எல்லோரும் அவரோட நிற்க வேண்டும் அப்படிங்கிறது தான். ஏன்னா இங்க நீங்க தமிழர்கள் சனாதனத்தை பத்தி பேசினா உடனே இந்துக்களை பத்தி கேவலப்படுத்துறாங்க அப்படின்றாங்க. இந்துக்கள் சனாதனவாதிகள் கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்றேன். இந்துக்கள் சனாதனவாதிகள் கிடையவே கிடையாது. இந்த புரிதல் உங்களுக்கு வேண்டும்ங்கிறதுக்காக தான் இதை சொல்றேன். மீண்டும் நான் சொல்றேன், சனாதன தர்மத்தை ஒழிப்பது எல்லோருடைய கடமையும் கூட. அதைத்தான் நாம் இங்கே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்துக்களையும் அதையும் ஒன்றாக்கி ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதுவே முட்டாள்தனம் அப்படிங்கிறது நமக்கு நிறைய புரிதலுக்குள்ளாகும். தமிழர்கள் இந்துக்கள் அல்ல அப்படிங்கிறதையும் நம்ம இனி வரும் காலங்களில் நிறுவம். நிறைய விஷயங்கள் இருக்கு, கண்டிப்பா அதை பத்தி தொடர்ச்சியாக பேசுவோம். மீண்டும் ஒரு நல்ல தலைப்பு வருகிறேன். நன்றி, தேங்க்யூ.